ஓம் தத்புருஷாய வித்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலகெங்கும் வாழும் ராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 12/7/2026 பரபவ வருடம் ஆனி மாதம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதசி. இரவு 9:18 பின்பு சதுர்தசி தேதி ஆரம்பமாகுது. நட்சத்திரம் ரோகிணி. காலை 7:01 பின்பு மிருகசீரிஷம். பஞ்சாங்க கணிதப்படி சுபஹோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 3:15 4:15 வரை. தின தேவதையின் கணிதப்படியும் திதி தேவதையின் பிரசன்னப்படியும் நம்பிக்கையோடு செயல்படுகிற எல்லோருக்குமே நாள் முழுதும் நல்ல நேரமாக சொல்லப்படுது. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை, யம கண்டம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 வரை, குளிகை காலம் மாலை 3 மணியிலிருந்து 4:30 வரை. இன்றைய நாளுக்கான சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் சுவாதி, விஷாகம். சிவராத்திரி திருநாளாகவும் பிரதோஷ நாளாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் சிறப்புகள் பெற்ற இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 3, விதி எண் 2. ராசி நட்சத்திரம் தெரியாதவங்க உங்களுடைய பிறந்த தேதிக்கான பிரபஞ்ச சாஸ்திரப்படி 3ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் 2ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் முன்னேற்றங்கள் அதிகரிக்கக்கூடிய நாளாக அமையும். பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு நியாயமான ஆசைகள் நிறைவேறும். முதன்மையான சிந்தனைகள் வெளிப்படக்கூடிய அல்லது முன்னேற்றமான விஷயங்களுக்கு திட்டமிடக்கூடிய அல்லது கடந்த கால முயற்சிகளுக்கு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் நமச்சிவாய நாமாவளியை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு அங்காரக பகவான் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MZ. ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு எடுத்த முயற்சி ஏற்றம் தரும். உங்களுடைய முயற்சிகளுக்கெல்லாம் முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய, கடந்த கால முயற்சிகளுக்கு மகிழ்ச்சி அல்லது வளர்ச்சிகள் கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். மனோகாரகன் சந்திர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது பெண்களுடைய அடிமனசில் இனம் புரியாத மன மகிழ்ச்சியும் மனோதைரியமும் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பொழுதுபோக்கு அம்சங்களில் பொறுப்பாக செயல்படுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரசாத கணபதி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NY. மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு முதலீடு இல்லாமல் முன்னேற்றம் கிடைக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய, வெகுமானம் கிடைக்கக்கூடிய, வெளிநாட்டு பயணங்கள் அமையக்கூடிய நல்ல நாளாக அமையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மஞ்சள், உப்பு போன்ற மங்கள பொருட்களை தானம் செய்வதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தர்ம சாஸ்திரா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் முட்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QX. கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு நிலையான வருமானம் நீடிக்கும். சொந்த ஊருக்கு அல்லது பூர்வீக கிராமத்திற்கு குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குலதெய்வ நேர்த்திக்கடன் செலுத்தக்கூடிய அளவுக்கு திட்டங்கள் நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தெய்வ திருப்பணிகளில் ஈடுபாடு காட்டுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் காளிகாம்பாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் செம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PW. சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும். கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி ஆங்காங்கே அதிர்ஷ்டங்கள் தென்படக்கூடிய வாய்ப்புகள் அல்லது அரசாங்க வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில்
மகப்பேறு கிடைக்காதவங்க மண் சோறு சாப்பிடுவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் ஏழுமலை ஆண்டவர் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் QV. கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பதட்டமான சூழல்கள் விலகும். காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். பாக்கிய ஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதால பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருப்பு வகைகள் தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் மாரியம்மன் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SL. திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம், குடும்பமே சுபிட்சம். துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு கடினமான சூழ்நிலைகள் விலகும். சொத்து பத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் மறையும். பக்கத்து வீடு எதிர்த்து வீட்டில் இருக்கக்கூடிய மனச்சங்கடங்கள் குறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அலங்கார பொருட்களில் கவனம் செலுத்துவது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பஞ்சபூத கடவுள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் WQ. விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு சாமர்த்திய செயல்பாடுகள் அதிகரிக்கும். திடீர் மாற்றங்கள் அல்லது இடமாற்றங்கள் ஏற்படும். ராசி அதிபதி செவ்வாய் பகவான் சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால நீண்ட நாள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் நடந்தேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரமான உணவுகளை வேகமாக தவிர்ப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் நவதேவதா தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XN. தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு அவசர முடிவுகள் கூட ஆதாயம் தரும். கலைஞர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். சின்னத்திரை கலைஞர்களுக்கு வண்ணத்திரைக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்று மத சடங்குகளை மாசுபடுத்தாமல் இருப்பது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் வேலவ பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் கரு நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ZL. மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு குடும்ப பாசம் மிகுதியாகும். கணவன் மனைவி அன்பு அதிகரிக்கும். கட்டில் உறவு பலப்படக்கூடிய, தொட்டில் உறவிலிருந்து நேச பாசங்கள் வெளிப்படக்கூடிய, ஃபோட்டோ ஸ்டுடியோ சம்பந்தப்பட்ட தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஓரளவு வருமானங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பச்சை பயிறு அல்லது சுண்டல் புளியோதரை தானம் செய்வது நல்லது என்பதை புரிந்து செயல்படக்கூடிய நீங்கள் பிரளய தேவி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JW. கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சுப காரியம் உறுதியாகும். நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு உதவிகள் அல்லது உபரி வருமானங்கள் கிடைக்கும். தேவையில்லாத எதிர்ப்புகள் தானாக மறையும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் சுதர்ஷனாய நமக என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சுப்பிரமணிய சுவாமி தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் GR.
மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு வீண் விரயங்கள் குறையும். 12ஆம் இடத்துல, அதாவது அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் ராகு பகவான் இருக்கிறதுனால பங்கு சந்தையில் உள்ளவர்களுக்கு பல்வேறு விதமான வருமானங்கள் கிடைக்கும். கமிஷன் துறையில் உள்ளவர்களுக்கு கை நிறைய காசு பணம் சேரும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கணவன் மனைவிக்குள் கௌரவம் பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க சிங்க பெருமாள் தெய்வத்தை நமஸ்காரம் செய்வதும் நல்லது. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் கரும்பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DS. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம். இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது, இருக்கவும் முடியாது. அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி, உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க, விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க, முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க, கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க, தாய்மை அடையாமல் தவிச்சு நிற்கிறவங்க, நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க, பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க, எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க, என் கடிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க, வாஸ்துவை நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க, ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க, திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அடிப்படை உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை, ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய யோகம் டாக்டர் கே ராம். ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது. இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை, ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள், கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.